Pati Jewellers, Shubha Arambhangalin Arambam. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Meenakshi Faculty of Yoga Science and Therapy. BSc and MSc Yoga. Apply now. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 3லே ராகு 9லே கேது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும்பொழுது முயற்சிங்கிற இடத்துல ராகு பகவான் வருகிறார். உலகத்திலே நண்பர்களே, நான் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், எப்பொழுதும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. இதான் ராகு கேது பலன். எப்பவும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இருக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா கவலையும் உங்களுக்கு கிடையாது. உழைக்காதவனுக்கு தான் பிரச்சனை வரும். உழைப்பவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பதில்லை. பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவர்கள் வெளியே வந்துடுவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு உழைப்புங்கிற அருமை இருந்து அவங்க கையில் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் முயற்சிகளில் வெற்றி தருகிறார். உலகத்தில் வேற என்ன பிளெஸ்ஸிங் வேணும் சொல்லுங்கள்? பிளெஸ்ஸிங்னா என்ன அப்படின்னா, பிளெஸ்ஸிங்னா என்ன சொல்லுங்கள்? நான் எனக்கு தனம் வேணும், தனமும் இன்பமும் வாழ்க்கையும் வேண்டும் எல்லாம் கேட்குறோம். அது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னென்னா, கடவுளே இதனை எனக்கு பிச்சையாக தராது, டொனேஷனாக யாரும் தர வேண்டாம், யாரும் எனக்கு தானம் பண்ண வேண்டாம். ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு இதெல்லாம் நீங்கள் என்னுடைய முயற்சிகளில் வெற்றி பெறவீங்க, நானே போய் பொழைச்சிக்கிறேன், நான் ஒரு காரியத்தை தொடங்கியிருக்கேன், இந்த காரியத்தில் வெற்றி பெறவீங்கன்னு கேட்குறது தான் உண்மையான வெற்றி, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான மதிப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டிலே ராகு பகவான் வரும் பொழுது நீங்கள் எதை தொடுகிறீர்களோ, நுழைவுத் தேர்வுகளை ஜெயிக்கலான் இருக்கேன் சார், தொடர்ந்து இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு எனக்கு கட்டுப்படி ஆகலை, இங்கே எனக்கு ப்ராப்பர் ரெகக்னேஷன் இல்லை, மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, நான் டிஎன்பிஎஸ்சி மாதிரி எழுதி நான் இதாக போகிறேன், தாசில்தாராக போகிறேன், நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொஞ்சம் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணாலும் குரூப் 2 எழுத போகிறேன், எழுதுங்க, சந்தோஷமாக எழுதுங்க, இந்த வருஷம் ஜெயிப்பீங்க. மருத்துவத்துறையிலே இந்த மாதிரி நீட் போன்ற தேர்வுகள் எழுதுகிறவங்கெல்லாம் நிறைய இதில் ஃபெயில் ஆகிட்டே போகிறேன், எப்போ பாஸ் ஆவேன்னு தெரியல, கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் பாஸ் ஆகிடுவீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி என்பது கிடைக்கும், போட்டித் தேர்வுகளில் வெற்றி என்பது கிடைக்கும். மாபெரும் நன்மையான வருடமாக இந்த வருடம். உங்களை அறிவுக்கு மரியாதை. அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரும் நமக்கு எந்த அனுகிரகமும் செய்ய வேண்டாம், யார் காலையும் பிடித்து முன்னேற வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நம்மளுடைய ஸ்கில்ஸ்னாலே நம்ம முன்னுக்கு வரலாம், நம்மளுடைய அறிவினால் நாம் முன்னுக்கு வரக்கூடிய யோகங்கள் இந்த வருடம் உண்டு. ராகு பகவான் உங்களுடைய முயற்சியாலேயே வெற்றி தருகிறார். கூட பிறந்தவர்கள், சகோதர பாவங்கள், அவர்களால் வரக்கூடிய சங்கடங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். 3ஆம் இடம் என்பது தைரியம், வாழக்கூடிய தைரியம். சார், உலகத்திலே தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். உலகத்தில் ஒருத்தர் தைரியமாக இருக்கிறதுக்கு ரெடினா எல்லாத்துக்கும் ரெடின்னு அர்த்தம். தைரியம்தான் வாழ்க்கை, தைரியமாக இருக்கணும். இந்த தைரியத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இந்த ராகு பகவான் தருகிறார். தைரியத்தை ப்ளஸ் பண்ணுறார். ஸோ ராகு பகவான் தரும் அற்புத பலனாக தைரியத்தை ப்ளஸ் பண்ணுறார். தைரியம் அதிக மடங்கு ஆகிறது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த முயற்சிகளில் வெற்றி என்பது கிடைக்கிறது. ராகு கேது பயிற்சி வரப்போகிறது. இந்த விசுவாவசு வருடம், ஒரு வருடத்தில் எத்தனை பயிற்சி தாங்க? நியாயம்தான். இந்த வருடத்தில் சனி பயிற்சி வந்தது, குரு பயிற்சி வந்தது கூட நீங்கள் பெரிய விஷயமா நம்ம கருத்தில் கொள்ள தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சனி குருவோட வீட்டுக்கு வந்துட்டார், குரு புதனோட வீட்டுக்கு போயிட்டார். ரெண்டுமே அற்புதமான இடங்கள் தான். ஆனால் இந்த ராகு இருக்கார் பாருங்க, இது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடத்துக்கு வர்றார். என்னென்னா, ராகு சனியோட வீட்டுக்கு வர்றார். என்றைக்குமே இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, சாயா கிரகங்கள்னா என்ன? சாயான்னா நிழல்னு அர்த்தம். சாயா கிரகங்கள்னு அழைக்கக்கூடிய இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு பலன் உண்டு. என்னென்னா, இவர்களுக்குன்னு சொந்தமாக இருக்கிற புத்தியை விட, சொந்தமாக இருக்கிற கேரக்டரை விட, எந்த வீட்டிற்கு செல்லுகிறார்களோ, எந்த உங்கள் ராசிக்கு அது எத்தனாவது இடமாக இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய பண்பை தன் பண்பாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதுதான் இவர்கள்ட்ட இருக்க பிரச்சனையும். அதுதான் நல்லது. தான் அப்போது ராகு சனியுடைய வீட்டிற்கு சென்று சனியை போல தர்மவானாக தண்டனை தரும் கடவுளாக ஏற்கனவே அவர் தண்டனைக்கு தான் அதிபதி. ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் சர்ப்ப கிரகங்களை என்னவென்று சொல்லுகிறோம் என்றால் தண்டனையை தரும் கடவுள்கள் என்று சொல்லுகிறோம். இவங்க பீரியட்டை தான் ஒருத்தன் தப்பு பண்ணி தண்டனையை அனுபவிப்பான். நன்றாக நீங்கள் உற்று பார்த்தீர்களானால் ராகு தரும் தண்டனை இல்வாழ்க்கையின் மகத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்தும். மனைவியோட வேல்யூ என்னங்கிறத உணர்த்துறதுக்கு தான் ராகு வரார். உடம்போட வேல்யூ என்னன்னு உணர்த்துறதுக்கு தான் கேது வரார். இது ஜென்ரல். அப்போது ராகு உங்களுக்கு சனியுடைய வீடு கும்பத்திற்கு வரும் பொழுது சனியை போல செயல்படுவார் என்று சொல்லுகிறார்கள். காலபுருஷ தத்துவத்திலே அது 11ஆம் வீடு. 11 என்பது லாபஸ்தானம். உலகத்திற்கே பொதுவாக இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் நிறைய மங்களங்களை தரப்போகிறார். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், 2025 ஒரு ரிமார்க்கபிள் இயராக எல்லாருக்கும் அமையும். சனி என்னடானா குருவோட வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், குரு என்னடானா புதனுடைய வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், ராகு என்னடானா 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இருந்த போதும் நண்பர்களே, அது சனியினுடைய வீடு என்பதால்
சனியை போன்று ராகு தண்டனை தரும் கடவுளாக செயல்படுவார். சிற்றின்பங்களில் ஈடுபடுபவர்கள், இந்த புகைப்பிடித்தல், மது, அந்த மாதிரியான தன்னை உடம்பை கெடுத்துக்கிறவங்க, பழக்கங்கள், சிற்றின்ப பழக்கங்களால் கெட்டு போபவர்கள், அல்லது தவறான அவர்களோட தொடர்பு, அது பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை க்ளீன் ப்ரொஃபைலாக மாற்றுறது தான் ராகுவோட வேலை. அது எப்படி மாற்றுவார்? அதுக்குரிய தண்டனைகளை கொடுத்து ஹாஸ்பிட்டல் போக வச்சு, இனிமேல் இந்த தப்பை நீங்கள் பண்ணீங்கன்னா வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஆக்கி அந்த தப்பை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துருவார். இதுதான் ராகுவோட ஸ்டைல். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ராகு என்ன பண்ணுவார்? நிறைய இன்பங்களை கொடுத்து 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 அந்த இன்பங்கள்னாலே ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கு அதை வெறுக்க வச்சிருவார். கேது பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீடு, இது சிம்மத்தில் வரார். சிம்மத்தில் வரக்கூடிய கேது பகவானால் என்ன ஏற்படும்? சிம்மம் என்கிறது சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் வரும்பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும். சூரியன் தான் இந்த உலகத்தினுடைய தந்தை, உலகத்தின் தந்தை சூரியன், பித்ருகாரகன்னு பேர். அந்த பிதாவோட வீட்டுக்கு கேது பகவான் வரும்பொழுது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஞானத்தை தருகிறார் இந்த சூரிய பகவான். 5ஆம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறை நம்பிக்கைகள், இறைவன், ஞானம், கோயில், ஆன்மீகம், தியானம், சித்தம், யோகம், இது எல்லாமே 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்துல கேது வரும் பொழுது இது எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. மெடிடேட் பண்ணுவீங்க, அதே மாதிரி கோயில்களுக்கு திருத்தல யாத்திரைகள்லாம் போவீங்க. கோயில் 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 கோயில்னே நம்ம 2025 எல்லாரும் ஆன்மீக நாட்டமுடைய ஆட்களாக மாறப்போகிறோம். கேது பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை அள்ளி தருகிறார். ஏன்னா அவர் ஞானகாரகன். மனுஷனுக்கு ஆசை அதிகமாகி ஆசை மேலேயே பற்று இல்லாமல் போகும்போது பற்றற்ற நிலையை உருவாக்குபவர் யார்? சாட்சாத் கேது பகவான். பற்றற்ற நிலை. போதுண்டா, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன், கடவுளும் கடவுள் சார்ந்த விஷயத்தோடு வாழ்ந்துக்கிறேன் நினைப்பவர்கள் எல்லாம் கேது பகவானை வணங்க வேண்டும். இந்த கேது தரும் நற்பலன் அதுதான். 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது காலபுருஷ தத்துவத்தின்படி. இருந்தாலும் சிம்மம் என்பது அரசுக்குரிய இடம். அரசுனா என்ன? கவர்மெண்ட். அந்த இடத்துல பாம்பு கேது வரும் பொழுது சட்ட ரீதியான, அரசு ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கும், தர்ம சங்கடங்களை உருவாக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் ஏதாவது கையூட்டு பெறுதல் அல்லது ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதற்கான அவேர்னஸை கேது பகவான் தருகிறார். என்ன அவேர்னஸ்? சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் நடந்துக்க கூடாது, அரசுக்கு எதிரான எந்த செயல்களும் செய்யக்கூடாது, அரசு படி தான், அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நீங்கள் நடக்கணும் என்பதை உங்களுக்கு உணர்த்துறவர் இந்த கேது பகவான். சூரியன்னா ஹிருதயம், சூரியன்னா மூளை. அப்போது ஹிருதயம் மூளையை பார்த்துக்கிற மாதிரி இதயத்திற்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கேது பகவான் நாட்டத்தை உண்டாக்குவார். ஸோ அப்போ யாராவது நீங்கள் உடலுடைய மகத்துவத்தை உணர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்களை காத்துக்கொள்வதற்காக கேது பகவான் ஞானத்தை தருகிறார். இதை பண்ணாதீங்க சார், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், நம்ம அதே தான் நிறைய பண்ணுறோம், நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வரும் போன்ற விஷயங்களை நம்ம கடைபிடிக்காமல் இருப்போம். இந்த வருஷம் கடைபிடிப்பீங்க. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் இந்த வருஷம் உங்களை ஃபிட்னஸ் ஆக போகுது. பொதுவாகவே இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களை ஃபிட்டாக எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஃபிட்டாக போகிறீங்க. இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ப்ராப்ளமான இடங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறத விட அவேர்னஸ் தருவதற்காக வந்த ஆட்கள் என்று தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Meenakshi Faculty of Yoga Science and Therapy. BSc and MSc Yoga. Apply now.